கர்த்தருடைய பெரிதான பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாக்கோபு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு பாருங்க, பிசாசு எத்தனையோ கண்ணிங்கா தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி பொய்யான மாயான இல்லாத பொல்லாத காரியங்களை எல்லாம் செய்து சொல்லி இப்படி தேவ பிள்ளைகளை தனக்கு அடிமையாக்கி கொள்ளுகிறான். அவனுடைய வஞ்சகத்துக்கு அடிமையாக்கும்படி அவன் போராடுகிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் நிறைய காரியங்களை குறித்து, பிசாசு கொண்டு வர காரியங்களை குறித்து நாம் சிந்தித்து, நாம் நம்முடைய வாழ்க்கையில பயந்து, ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் மறந்து, இப்படி நம்முடைய வாழ்க்கையில நிறைய இழப்புகளை நாம் சந்திக்கிறோம். இப்படிப்பட்ட இழப்புகளின் மத்தியில தான் ஆண்டவர் சொல்றாரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆமென். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிற கொல்லாத பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள். தேவ திட்டத்துக்கு விரோதமா அவனால எதையும் செய்ய முடியாது. தேவ சித்தத்துக்கு விரோதமா அவனால எதையும் செய்ய முடியாது. ஆகவே அந்த பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள். எந்த காரியத்தை வச்சு உங்களை பயமுறுத்துகிறானோ, எந்த காரியத்தை வச்சு உங்களை அடிமைப்படுத்த வருகிறானோ, எந்த காரியத்தின் மூலமாய் உங்களை கொடுமைப்படுத்த வருகிறானோ, பொய்க்கு பிதாவுமாகிய அந்த பிசாசை நீங்கள் எதிர்த்து நிற்கும் போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு சொல்லியா ஆண்டவருடைய வசனம் சொல்லு. ஒரு காட்டு பகுதியில் ஒரு மனுஷன் உட்கார்ந்துருந்தானா. அவன் ஒரு தீட்டப்பட்ட நல்ல ஒரு அருவாளை தன்னுடைய கரத்தில் வச்சுட்டு அங்கே உட்கார்ந்துருப்பானான். அந்த வழியாக போகிறவங்க அவன் பார்க்கும்போது, இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவானான். அவங்க போன உடனே, உங்ககிட்ட நீ என்ன வச்சுருக்கா, எவ்வளோ பணம் வச்சுருக்கா, எட்டு சீக்கிரம் அப்படின்னு சொல்லி, அல்லது இப்போ நான் உன்னை கொண்டு போடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த கத்தியை காட்டுவானாமா. அப்படி காட்டி பணத்தெல்லாம் பிடுங்கி அந்த திருடன் தனக்கு ஜீவியத்தை நடத்திட்டு வந்தானா. ஒரு நாள் அந்த வழியே ஒரு பாட்டியம்மா, அவங்களுக்கு வீட்டில் மருமக கூட சண்டை வந்துருச்சான். அப்போ அவங்க தற்கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த காட்டு பகுதிக்கு போயிருக்காங்க. அப்படி போகும்போது அங்கே அந்த திருடன் இந்த அம்மாவை பார்த்துட்டான். இவங்களுக்கு இந்த 2 காதுலேயும் நிறைய இந்த கோல்டில் செய்த அந்த பாம்படம்னு சொல்லுவாங்க, அப்படி அந்த 2 காதுலேயும் தொங்கிட்டு இருந்துதான். அப்போ அந்த அம்மாவை கிளவி இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டானா. அப்போது இவங்க சொன்னாங்களாம், நீ இங்கே வா அப்படின்னு சொன்னாங்களாம். அவன் கத்தியை காட்டினானா. இப்போ உன் காதில் இருக்கிறத எனக்கு கொடுன்னு கேட்டானா. நீ இங்கே என் பக்கத்தில் நீ கலத்தி எடுத்துக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அவன் வரவே இல்லை. அவனால் வர முடியாது. அவன் ஒரு முடவன். ஆகவே அவனால் நடக்க முடியாது. இவன் உட்கார்ந்த இடத்துலேருந்து இப்படி கத்தியை காட்டி, இப்படி சத்தம் போட்டு பேசி, இந்த மாதிரி ஜனங்களெல்லாம் பயமுறுத்தி அவங்கள பணத்தெல்லாம் பிடுங்கிட்டு இருந்திருக்கான். அன்றைக்கு இந்த பாட்டி நினச்சிருக்காங்க, சரி நாமளே சாக போகிறான், அவன் என்ன செய்தாலும் சரி அவங்ககிட்ட போய் அவன் கத்தியை பிடுங்கி அவனை இன்னைக்கு நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க, நீ கால் இல்லாமல் நீ இவ்வளவு தைரியமாக நீ பேசிகிட்டு இருக்கிற, வாரேன் உனக்கு அப்படின்னு சொல்லி போய் அந்த கத்தியை பிடுங்கி அவனை அந்த இடத்துல கொண்டு போட்டாங்களாம். இது ஒருவேளை கதையாக இருக்கலாமா உண்மையாக இருக்கலாமா அது எனக்கு தெரியல. ஆனாலும் கூட பிசாசு இப்படிதான். அவன் உட்கார்ந்துருக்கிற இடத்துல அவனே மொடவன். அவனை ஆண்டவர் தலையை நசுக்கி இருக்கிறார், அவன் வல்லமையெல்லாம் பிடுங்கி இருக்கிறார். ஆனால் நமக்கு விரோதமாக அவன் எழும்பி என்னமோ நம்மளை எதையோ பண்ணிடுற மாதிரி, நமக்கு விரோதமான காரியங்களை செய்கிற மாதிரி அவன் காரியங்களை செய்துட்டு இருக்கிறான். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் அந்த அம்மா எதிர்த்து நின்றது போல நாமும் எதிர்த்து நிற்கும்போது அவன் நம்மை விட்டு அவன் ஓடி போவான். பரலோக தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அநேக நேரங்கள் சாத்தானால் நாங்கள் வஞ்சிக்கப்படுகிறோம் ஆண்டவரே. அநேக நேரங்கள் நாங்கள் பலவீனரை போல காணப்படுகிறோம் ஆண்டவரே. ஆமென் தகப்பனே. அப்பா, இந்த நாளிலும் கூட ராஜா எங்களை ஆண்டவரே பிசாசை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து நிற்க எங்களுக்கு பலன் கொடுங்க ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரே சாத்தானுக்கு நாங்கள் ஆண்டவரே கீழ்ப்படியாதபடி
ஆமென். அவனுடைய தந்திரங்களை கண்டு நாங்கள் பயந்து விடாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. சத்துருவை எதிர்த்து நிற்க எங்களுக்கு பலன் கொடுங்க, எங்களுக்கு ஞானம் கொடுங்க. உங்க கரத்துல முழுவதுமா எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.